ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th பயாலஜி, அதாவது உயிரியல், கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் 2024-2025க்கு. ஸோ கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 35 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும். 35க்கு 35 ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். நான் கொடுக்குற கொஸ்டின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, பிளஸ் 1 மார்க்ஸ். அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அவங்க கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அப்போ வந்து 1 மார்க்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் டஃபா எடுப்பாங்க இல்லையா, இன்சைட்ல இருந்து எடுப்பாங்க. அப்ப அந்த இன்சைடே வந்து நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அவங்க 50 மார்க்ஸ் கொஸ்டின் செட் பண்ணா 50-50 வாங்கலாம். இல்ல வந்து ரொம்ப டீப்பா இருக்கிற இன்சைட் 1 மார்க்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா 50க்கு 45 பிளஸ் ஆவது வாங்கலாம். இது பிரைவேட் கொஸ்டின் பேப்பர்ஸ். சோ இது வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் ஃபாலோ பண்றாங்க, ரைட்? ஓகே, சோ இப்ப கொடுக்குற கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பயோ பாட்டனில வருவோம். பயோ பாட்டனியை பொறுத்த வரைக்கும் 3 சாப்டர்ஸ் தான். சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்டகரியில 6, 7, 9, 10. 6க்கு முன்னாடி 5 வந்து 1 மார்க்ஸ், 5 1 மார்க்ஸ் இருக்கு. 1 மார்க்ஸ் கண்டிப்பா நீங்க பார்த்தாகணும். இன்சைட் பாத்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்கை, அதாவது பூஞ்சையினுடைய பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து விரியன், வாட் இஸ் மீன் பை விரியன், விரியன் என்றால் என்ன. அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோஆர்கியேசி, அதாவது பூஞ்சை வேதிகளினுடைய முக்கியத்துவம். அடுத்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கிராம் ஸ்டெய்னிங் பாக்டீரியா, கிராம் கரை பாக்டீரியாவுடைய படிநிலைகள், என்னென்ன படிநிலைகள் அது இருக்கு. அடுத்து டிஸ்டிங்விஷ் வைரஸ் அண்ட் ரிபோ வைரஸ், வைரஸ் மற்றும் ரிபோ வைரஸ்களை வந்து வேறுபடுத்துக. அப்புறம் சாப்டர் 2க்கு வரோம். சாப்டர் 2ல புக் பேக் கொஸ்டின்ஸ் 5, 6, 7, 8, 9, 10. கண்டிப்பா அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த கொஸ்டினையும் விட்டுறக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இன்சைட் பாத்தீங்கன்னா நோட் ஆன் நெப்பந்தஸ், நெப்பந்தஸ் குறிப்புரைக. அப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பேம்ஸ், ஜிம்னோஸ்பேம்களுடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து சாப்டர் 3க்கு வரோம். 3ல வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து 6, 7, 8. அப்புறம் இன்சைட் பாத்தீங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் வித் எக்ஸாம்பிள், தண்டு வான்வழி மாற்றம் எடுத்துக்காட்டுடன் விளக்கு. அப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரூட், வேரின் சிறப்பியல்புகளை கூறு. அப்புறம் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ், தண்டுகளின் முதல் நிலை பணியை விவரி. அப்புறம் பயோசாலஜிக்கு வரும். இதுலயும் வந்து 3 சாப்டர்ஸ் தான். சில பிரைவேட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சாப்டர் ஆட் பண்றாங்க. சோ அப்ப கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 சாப்டர்ஸ் போதும். பிரைவேட் கொஸ்டின் பேப்பர் அவங்க ஸ்கூல்ல செட் பண்ணாங்கன்னா இன்னொரு சாப்டர் எடுத்துப்பாங்க. ஓகே, சோ பாப்போம் 1 by 1. பயோசாலஜில சாப்டர் 1 புக் பேக் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 9, 10, 11, 12, 15 எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும். கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 13 சூஸ் பண்ணி படிங்க. தென் இன்சைட் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர், பேரிடம் விதிகள் அதை கூறுக. அப்புறம் ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ், தானியங்கு இனங்களை அடையாளம் காணும் கருவி. சோ அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன். சோ இது சாப்டர் 1. இப்ப சாப்டர் 2 பார்ப்போம். இப்ப பயோசாலஜில வந்து சாப்டர் 2 பார்ப்போம். புக் பேக் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 22, 23, 24, 25, 26 இது வரிசையா படிக்கணும். அதுக்கப்புறம் 30, 31, 34, 35, 36, 37, 39. அப்புறம் பேஜ் நம்பர் 26 இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்கிற அந்த டாபிக்கே ரிலேட்டா அந்த வந்து கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. சோ அது முக்கியமான ஒரு ஏரியா. அப்புறம் வந்து இன்சைட் பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெமிகார்டேட்டா, முதுகு நாணிகளுடைய சிறப்பியல்புகள். அப்புறம் வாட் இஸ் மீன் பை மெட்டாஜெனிசிஸ், ஒற்றை மாற்று தலைமுறை என்றால் என்ன. அப்புறம் சாப்டர் 3க்கு வரும். புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் போதும் இந்த சாப்டர் 3 பொறுத்த வரைக்கும் 6, 7, 8, 10, 11, 12. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா, பயோபாட்டனில 3 சாப்டர்ஸ், பயோசாலஜில 3 சாப்டர்ஸ் தான். சில பிரைவேட் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 4 எடுக்கிறாங்க. அதனாலதான் அதை கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சாப்டர் 4ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து 14, 15, 16, 17, அப்புறம் 19, 21, 22, 25, 26, 27, 30. இன்சைட் பாத்தீங்கன்னா வாட் ஆர் லேட்ரல் ஹார்ட்ஸ், அதாவது பக்கவாட்டு இதயங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக், ஓகே, தவளையினுடைய பொருளாதார முக்கியத்துவம். அடுத்து கண்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ராக் இன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தில் தவளையினுடைய பங்களிப்பு. சோ இவ்வளவுதான்.
ஸோ நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.